மண்டே நாளைக்கு நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுவரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட்டு கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. அந்த ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் வந்து மார்க்கெட்டில் அப்படியே இருக்குது. இங்கேருந்து செல் பண்ணவங்க ஸ்டில் அந்த கண்டினியூஷன் அந்த ட்ரெண்ட் மாறாமல் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, முந்தின நாள் மார்க்கெட்டில் நமக்கு கரெக்டான ஒரு என்ட்ரியே கிடைக்கல. ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கேருந்து ஸ்லைடான மார்க்கெட் கீழே விழுன்னு சொன்னேன். ஆனால் ஸ்டார்டிங் ஆஃப் த டே ஃபுல்லாக தான் க்ளோஸ் பண்ணி புட் சைடு என்ட்ரி கொடுக்கல. ஸோ நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் இந்த லெவல் வரும்போதே சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் பேரிஷ் ஆகாது, 25,500 லெவல் போயிடும்ட்டு காலையிலே ஒரு 9:40 கிட்டே நான் சொல்லிட்டேன். ஸோ கூட இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எங்கே வர போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக நம்ம சொன்ன லெவல் வர போயிடுச்சு கரெக்டாக. ஸோ நம்மளும் அன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். சேம் வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் கால் சைடில் பொசிஷன் எடுத்து. ஸோ நாளைக்கு இது கண்டினியூ இருக்குமா இல்லையா அப்படின்னு இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வர வந்த செல்லர்ஸை வந்து இப்போது பைக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி பையர் சொல்ல வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பை நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் என்ன பொறுத்தவரை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இங்கே வர வந்தது இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்ததுன்னா இது ஒரு நல்ல பையாக இருந்திருக்கும்னு நான் கன்சிடர். ஸ்ட்ராங்கான ஒரு புல் இங்கேருந்து எதிர்பார்க்கலாம் நான் எதிர்பார்த்துருப்பேன். பட் ஆனால் இது கொஞ்சம் ஏர்லியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது மைண்டுக்கு. பட் ஆனால் சொல்ல முடியாது, மார்க்கெட் இஸ் அன்பிரடிக்டபிள் இல்லையா, எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்க ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா அந்த 50 அந்த லெவலில் 492 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் தான். இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஸ்லைட் ஃபர்தர் அப் சைடு. இந்த ட்ரெண்டையும் உடச்சி இங்கே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இது இங்கேருந்து போய் இந்த லெவலில் ரீச் ஆகும் 25,577. அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த லெவலுக்கு வந்துடும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு நேரம் என்ன இருக்கோ அந்த லெவல் பார்த்துக்கோங்க. நான் வேல்யூ சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும் அது என்ன இருக்குதுன்னு சார்ட்டில் பாருங்கள். ஸோ இந்த வேலைக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரேடர் பிளான் பண்ணலாம். இது ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். இன்கேஸ் அப்படி நடக்கலை, இவங்க மறுபடியும் அந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ட்ரேட்ஸ் எப்படி பிளான் பண்ணலான்னா, இதிலேருந்து இவங்க ஒரு வேலை ஃப்ளாட்டாவோ இல்லை கொஞ்சம் பேரிஷாவோ இது பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு லெவல் ஃபார்ம் ஆகிற மாதிரி இங்கே வரலாம். இந்த ஒரு சேனல் மாதிரி இங்கேருந்து இப்படி இந்த மாதிரி வரக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ காலையில் பையர் செல்லர்ஸ் எப்படி வராங்கன்னு பிளான் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் கிரியேட் பண்ணுறான். ஓவரால் புல்லிஷ்னு போகக்கூடாது, ஓவரால் பேரிஷ்னு போகக்கூடாது. இந்த ஒரு லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் நிற்கிது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இன்ட்ராடேயில் பிளான் பண்ண முடியும். ஸோ அந்த 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் எப்படி கேப்சர் பண்ணணுன்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவல், இதுவே ஃப்ளாட்னு கீழே பேரிஷ் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லெவல், இந்த சேனல் மாதிரி இருக்கிறதுல தான் ட்ராவல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்னிங்கே சேனல் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். பையர் செல்லர் உள்ளே வரதை பொறுத்து லெவல்ஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்னோடய வியூ பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஆன் பேரிஷ்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுவரை வந்தது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மறுபடியும் இப்படி இன்னொரு டிப் எடுத்து போனால் இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கூட நமக்கு ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பிளைண்டாக போய்ட்டுலாம் என்ட்ரி எடுக்க முடியாது. அனலைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ லாங் டேர்ம் புல்லிஷ்க்கு நான் வெயிட் பண்ணுறேன். இந்த ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆச்சு, இங்கே இருக்க மாதிரி இங்கேயும் நடந்துச்சு. மீன்வேல் இங்கே ஒரு லெவலும் இருக்குது பாருங்கள். இது இப்படி பார்த்திங்கன்னா தெரியும். முந்தின இதில் வந்து இது ஒரு லெவலும் இந்த இடத்துல வருது, உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் பாருங்கள். ஸோ இது ஏன் இந்த லெவலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறது காரணம் அதுதான். ஸோ இந்த லெவலுக்கு வந்துட்டு போச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு நமக்கு என்ட்ரி கிடைக்கும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடியும் இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலில் இருந்து 2 அது மாதிரி இந்த இடத்துலையும் டச் ஆச்சு அப்படின்னா அதான் இந்த இங்கேருந்து வந்தது இப்படி டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கே விக் விட்டு கேண்டில் புல்லிஷ் மாதிரி தோணுச்சுன்னா வி கேன் டேக் அ லாங். ஸோ அதுவரை நான் வெயிட் பண்ணுவேன். இன்ட்ராடேயில் ப்ளே பண்ணுறதுக்கு நான் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிற்பேன். இதுக்கு மேலே நான் என்னோடய ட்ரேட்ஸை பிளான் பண்ண மாட்டேன். ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.